வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். அந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ இதில் பார்ப்போம். இதில் ஒரு 10 ஸ்கீம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த ஸ்கீம் வந்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு கேட்பாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2018 செப்டம்பர் 22ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு எங்கன்னா ஜார்க்கண்டில் ராஞ்சிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலவச மருத்துவம். இதை வந்துட்டு இந்த ஸ்கீமோட சப் ஸ்கீமாக இப்போ 2024ல் ஆயுஷ்மான் பாரத் பயவந்தனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னா 70 வயதுக்கு மேற்பட்டவங்க முதியவர்களுக்கு வந்து இந்த இலவச மருத்துவத்தை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தோன்னா ஜல் ஜீவன் மிஷன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் எப்படி இருந்திருக்குன்னா 1972ல் ஆக்ஸலரேட்டட் ரூரல் வாட்டர் சப்ளைவாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராமாக 2019ல் இருந்திருக்கு. இப்போது கரண்ட்லி இது வந்துட்டு ஜல் ஜீவன் மிஷனாக இருந்திருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 15, 2019ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜல் ஜீவன் சக்தி மினிஸ்ட்ரி தான். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்தியோதய அன்ன யோஜனா. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா பாவர்ட்டி லைன் பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கு குறைந்த விலையில் உணவு தானியம் வழங்குறது தான். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் 25, 2000ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இருந்த பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எந்த பிளேஸ்ன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்தியோதயா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஏழ்மையில் உள்ளவர்களை உயர்த்துதல், அதுதான் அந்தியோதயாங்கிறதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஸ்கார் யோஜனா. இது வந்துட்டு என்னென்னா வங்கியில் கடனுதவி கொடுக்கறது தான் இதோட எய்மு. நெக்ஸ்ட் வந்துன்னா ஜன்தன் யோஜனா. இது வந்துட்டு ஆகஸ்ட் 18, 2014ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீமு. இதோட எய்ம் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது வங்கி சேமிப்பு கணக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்லேயே 11.5 crore கணக்குகள் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தோட முத்திரை சொல் என்னென்னு பார்த்தோன்னா மேரா கதா பாக்ய விதாதா. நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணனோட பர்த்டேயான அக்டோபர் 11ல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இயர் வந்து 2014ல். இந்த ஸ்கீமோட முக்கிய ஃபோக்கஸ் என்னென்னா சமூக மேம்பாடு மற்றும் தூய்மை. அதுக்கப்புறம் ஒரு பார்லிமெண்ட் எம்பியும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதை வந்துட்டு முன்மாதிரி கிராமமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் நேம் வந்து சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இயர் வந்து 2014 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புரா ஸ்கீம் வந்துட்டு ஜனவரி 2004ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்கீம் கீழே என்னென்ன வருது நல்லா பார்த்துக்கோங்க. சமத்துவம், சமூக பொருளாதார மேம்பாடு, சுகாதார மைய பராமரிப்பு, தொழில் வளர்ச்சி, ஐடி பூங்கா, சுற்றுலா மற்றும் வங்கி அமைப்பு, சிறு வாணிபம், இது எல்லாமே இதில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கீமு, உமன்ஸ் ரிலேட்டட் ஸ்கீம். ஸோ இது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜனவரி 1, 2017ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்துட்டு 5,000 அமௌண்ட் கொடுக்குறாங்க, 3 தவணையில் கொடுக்குறாங்க. செகண்ட் பேபிக்கு வந்து 6,000 அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஒரு தவணையில் கொடுக்குறாங்க. இது வந்து சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது சென்ட்ரல் 60%னா ஸ்டேட்டு 40%. இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் வந்து இந்திரா காந்தி மாத்ருத்வ சக்யோக் யோஜனா அப்படிங்கிற நேமில் இருந்திருக்கு. இப்போ கரண்ட்லி வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிற நேமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்துட்டு ஜனவரி 22, 2015ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியமான எய்ம் என்னென்னு பார்த்தோன்னா பெண் குழந்தைகளோட பாலின விகிதத்தை அதிகரிக்கிறது தான் இந்த ஸ்கீம் முக்கியம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் பற்றி இப்போ கரண்ட்லி 2025 குரூப் 1ல் ஒரு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க இது ரிலேட்டடாகவே. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து